எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 தஞ்சை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 23/2/2025. இடம் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரி தஞ்சாவூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. தான் கைது செய்யப்படலாம் என்று எந்த தகவலும் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் நீங்கள் எல்லாரும் தான் ஆர்வமாக இருப்பதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அமெரிக்காவில் இருந்து நாட்டு மக்கள் கைது செய்து கை விலங்குடன் அனுப்புவதை பார்க்கிறோம் என்றும் இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டியவர் யார் எனவும் கேள்வி எழுப்பினார். ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அதில் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லையே. நம்ம நாட்டு மக்களை அவங்க கைது பண்ணி அனுப்புறத நம்ம பார்க்குறோம். கைவிலங்கோடு அனுப்பும்போது நமக்கு அவ்வளோ வழியாக இருக்குது. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? அதாவது இந்த நாட்டுக்கு ஏற்படுற அவமானம் நாட்டினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருக்கிற முதன்மை தலைவராக இருக்கிற ஐயா மோடிக்கு தான் சாரும். அதனால் இந்த அவமானம் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு குறியீடா. இந்த நாட்டு குடிகளை கையில் விலங்கு போட்டு திருப்பி அனுப்பினதை விட இது ஒன்றும் அசிங்கம் இல்லை. அதை கூட சகித்து கொள்ள முடியாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிக்கு வர்றதா இருந்தால் எந்த கருத்துமே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை, அது சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மைன்னு பேர். அதை ஏற்க முடியாது. அதனால் அது அவ்வளோ பெரிய ஊடகம், அது எத்தனை ஆண்டுகளாக இருக்கிற ஒரு மதிப்புமிக்க ஒரு நிறுவனத்தில் வர்ற ஒரு செய்தியை போய் இது பண்ணி அதுக்காக முடக்கி வைக்கிறதுங்கிறது, இதுபோல் செய்யாதீங்கன்னு ஒரு கடிதம் அனுப்பலாம்.